ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சுசியம் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்வீட்டு. கடலைப்பருப்பு, வெல்லம், சுக்கு, ஏலக்காய் இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்குது இந்த பருப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இது நல்லா ஊறின பருப்பு, அதனால் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். நல்லா வேகணும். இது நல்லா மலர்ந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இந்த பருப்பு. இது ஒரு 3-5 விசில் வரைக்கும் விடலாம். இதை பருப்பு வேக வச்சுருக்குறோம். அது வேகட்டும், ஒரு 5 விசில் அடிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சுசியத்துக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு 100 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். இது மைதா. இது ஒரு 100 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்து வச்சுக்கணும். அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அதே மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக சுக்கு பவுடர் போட்டிருக்குறோம். இப்போ இதை தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு, கொஞ்சம் கெட்டியான தோசை மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு சிட்டிகை சோடா மாவு கலந்துக்கலாம். ஆப்பச்சோடா ஒரு சிட்டிகை நம்ம கலந்துருக்குறோம். இப்போ தண்ணி விட்டு கரைச்சிடலாம் மாவை. கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு கலந்துட்டோம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுடுவோம். நம்ம 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்குறோம். அதில் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நம்ம வெல்லம் கரைஞ்சா போதும், அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். நம்ம வெல்லம் கரைஞ்சிடுது, நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். பருப்பு வெந்துடுச்சு. 5 விசில் விட்டுருக்குறேன். நல்லா வெந்திருக்குது. இதை கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுருவோம். நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சிருங்க. ஆறிட்டுதுன்னா மசியாது. நல்லா மசிச்சிட்டோம் பருப்பை. இப்போ நம்ம கடாயில் போட்டுட்டு இது கூட நம்ம வெல்லம் கலந்து கிளறி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு இந்த பருப்பை மசிச்சதை அதில் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கலந்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன்
சுக்கு பவுட்ரு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது வந்து நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா இது நல்லா கெட்டியாகிடும். கெட்டியான பிறகு நம்ம இதை ஆற விடணும். ஆற விட்ட அப்புறமா தான் நம்ம உருண்டை செய்ய முடியும். கெட்டியான உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இறுகிச்சு, நம்ம போட்ட பருப்பு வெல்லம் இந்த அளவுக்கு சுண்டி இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்தால் இப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி வரணும். இது நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். பருப்பு வெல்லம் கலந்தது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்படி உருண்டை பிடிச்சா இப்படி வரணும், ஒட்டாமல் வரணும். அதே நேரத்தில் இந்த உருண்டை கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும். நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதை உருண்டை போட்டு எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நான் பிடிச்சிருக்கிறேன். இங்கே சின்னதாக வேணுனாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை பெருசாக வேணுனாலும் பிடிச்சிக்கலாம். நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துட்டோம். இதை பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம உருட்டியிருக்கிறோம். இந்த மாவு கரைச்ச மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இந்த மாவில் தான் டிப் பண்ணி போட போகிறோம். எண்ணெய் காய வச்சுருக்கிறேன், சூடாகட்டும், போட்டு எடுத்துடலாம். இது இந்த பருப்பு கூட நம்ம வெல்லம் வந்து கரைச்சி ஊற்றணும். எனக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால நான் அதை கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் வெல்லம் வந்து சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே உடச்சி கூட நீங்கள் பருப்போடு போட்டு கிளறுனீங்கன்னா சீக்கிரம் இது கெட்டியாகிடும். நான் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சதுனால கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒரு 10 நிமிஷம் வச்சு அந்த கடாயிலேயே கிளறி கிளறி விட்டதுனால தான் நல்லா கெட்டியாச்சுது. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம போட்டுடலாம். பரட்டி போட்டிருக்கிறோம், கொஞ்சம் வேகட்டும். நம்ம சுசியம் ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவும் பச்சரிசி மாவும் சேர்த்தேன் இதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து தோசை மாவு இருந்ததுன்னா பச்சரிசி மாவு சேர்க்க வேண்டாம். ஒரு 100 கிராம் மைதா மாவு எடுத்திங்கன்னா ஒரு 2 கரண்டி தோசை மாவு கலந்துட்டு கூட நம்ம இதை சுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எங்கிட்ட இன்றைக்கி இட்லி மாவு தோசை மாவு இல்லாததுனால நான் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிச்சு காட்டுங்க.